அனைவருக்கும் வணக்கம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. வாழைத்தண்டு பருப்பு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது செய்கிறதுக்கு ஒரு வாழைத்தண்டு எடுத்திருக்கேன். இப்போ இதை கழுவி கட் பண்ணிக்கலாம். வாழைத்தண்டை இந்த மாதிரி கட் பண்ணால் உள்ளேருந்து அதில் நூல் மாதிரி வரும். இப்போ அந்த நூலை சுற்றி எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக ரவுண்டாக கட் பண்ணி இருக்கிற நூலெல்லாம் அதில் இருக்கிறது நம்ம எடுத்துக்கிறணும். எல்லா நூலையும் எடுத்துட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வேக வச்சுக்கிறணும். இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணோன்னா அதுலேருந்து இந்த மாதிரி நூலாக வரும். அந்த நூலை எடுத்துட்டு நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி தண்ணிக்குள்ளே இல்லைன்னா மோருக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாழைத்தண்டை எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாழைத்தண்டு பருப்பு கூட்டு செய்ய தேவையான பொருட்கள்: வாழைத்தண்டு, பாசிப்பருப்பு கழுவி வச்சுருக்கேன், தக்காளி, வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை, மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி எடுத்திருக்கேன். இப்போது நம்ம இது குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரில் வாழைத்தண்டு, பாசிப்பருப்பு, அதோடு நம்ம வச்சுருந்த தக்காளி, வெங்காயம் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதோட நம்ம வச்சுருந்த சாம்பார் பொடி, மஞ்சள் பொடியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ அதோட தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக நம்ம வேகிற அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ வேக வச்சுட்டு காட்டுறேன். குக்கரை மூடி அடுப்பில் வச்சாச்சு. இப்போ விசில் வரட்டும். நான் ஒரு 6 விசில் விட்டுருக்கேன். இப்போ விசில் வந்துருச்சு. ஆற விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பசுப்பருப்பு நம்ம வச்சுருந்த வாழைத்தண்டு எல்லாம் வெந்து நல்லா ரெடியாகி வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். தூள் உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வாழைத்தண்டோட கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே போட்டோன்னா நல்லா மிக்ஸ் ஆகி உப்பு நல்லா செட் ஆகிக்கிறோம். அதனால் எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதில் தாளித்து ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிருச்சு. இப்போ இதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகட்டும். இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டாச்சு. கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம பெருங்காயப்பொடி போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயப்பொடியும் போட்டாச்சு. தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளித்து நம்ம வாழைத்தண்டு பருப்பு கூட்டில் போட்டுக்கலாம். தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. வாழைத்தண்டு பருப்பு கூட்டில் ஊற்றியாச்சு. வாழைத்தண்டு பருப்பு கூட்டு ரெடி. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாழைத்தண்டு பருப்பு கூட்டு ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழைத்தண்டு பருப்பு கூட்டு ரெடி. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாழைத்தண்டு வாரத்தில் ஒரு தடவையாவது சேர்த்துக்கோங்க.